வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2047க்குள் இந்தியா முன்னேற்றம் அடைந்த பொருளாதார சக்தியாக உருவெடுக்கும் என மாஹேவில் நடந்த சுதந்திர தின விழாவில் அமைச்சர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பிராந்தியமான மாஹே பிராந்தியத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் தலைமை தாங்கி தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் காவல்துறை மற்றும் அரசு துறையில் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து சுதந்திர தின உரையாற்றிய மாண்புமிகு அமைச்சர் ஜான்குமார், 79வது சுதந்திர ஆண்டு நமது தேசத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் புதிய உறுதி, புதிய உற்சாகம் மற்றும் புதிய ஆற்றல் கொண்ட திருநாளாகும். நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் எண்ணற்ற முன்னோர்கள் செய்த தியாகம், துறவு மற்றும் தவத்தின் பயனாகும். 2047க்குள் இந்தியா முன்னேற்றம் அடைந்த பொருளாதார சக்தியாக உருவெடுக்க புதிய கண்ணோட்டத்துடன் நாடு தயாராகி வருகிறது. 2047க்குள் 50 பில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை அடைவதற்காக புதுச்சேரி அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. இந்த இலக்கை அடைவது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். அதனைத் தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளில் மாஹே பகுதியில் நடந்த முக்கிய முன்னேற்றங்களையும் வரவிருக்கும் திட்டங்களையும் பட்டியலிட்டு சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் தேசப்பற்றுடன் கண்டுகளித்தது குறிப்பிடத்தக்கது. India Reserve Battalion. Home Guard. JNG HSS Mahi. CEB VN Purushothaman Government High Secondary School, Pallur. Government Higher Secondary School, Pandakal. Kasturba Gandhi Government High School, Pallur. Government Middle School, Mahi. Jawahar Navodaya Vidyalaya, Pandakal. Excel Public School, Charakara. St. Teresa Higher Secondary School, Pallur.
Best School Contingent, Excel Public School. Now, distribution of complimentary gift to student participants of cultural programs. School Moolakadaval. கடந்த 4 ஆண்டுகளில் தங்கள் ஆட்சி காலத்தில் மாஹே பகுதியில் நடைபெற்ற முன்னேற்றங்கள் மற்றும் வரவிருக்கும் திட்டங்கள் குறித்து மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் தனது சுதந்திர தின உரையில் பகிர்ந்து கொண்டார். புதுச்சேரி மாஹே பிராந்தியத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் தேசிய கொடியேற்றி காவலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் சுதந்திர தின விழா உரையாற்றினார். அப்பொழுது அவர் பேசுகையில் மாஹே மக்களின் நலன் தங்கள் அரசின் இதயத்திற்கு மிக அருகில் உள்ளது என்றும் மாஹே பொதுப்பணித்துறை கடந்த 4 ஆண்டுகளில் மாஹே பகுதியில் பல்வேறு சாலை பணிகள் உட்பட பல வேலைகளை மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளது என்றும் மாஹே அரசு பொது மருத்துவமனை கட்டுமான பணிகள் ஓராண்டுக்குள் நிறைவு பெறும். மேலும் எஸ்பி அலுவலகம் மற்றும் வசிப்பிடம் கட்டுமானத்திற்கான டெண்டர் நடைமுறையில் உள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் ரூபாய் 5 கோடி செலவில் மாஹே பகுதியில் 9 சாலைகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டில் 40 இடங்களுடன் புதிய நர்சிங் கல்லூரி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்த அவர் மாஹே அரசு பொது மருத்துவமனையில் உள்ள சவக்கிடங்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் பல்லூரில் உள்ள சமூக சுகாதார மையத்தை 50 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக விரிவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மாஹே பகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் மாநில பாடத்திட்டத்தில் இருந்து சிபிஎஸ்இ முறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாஹே பகுதியில் 2024 முதல் 2025 கல்வியாண்டிற்கான சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்த அவர் மாஹே பகுதியில் பல இடங்களில் 2 புதிய மின் விநியோக பேட்டரிகள் நிறுவப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மாஹே பகுதியில் பல இடங்களில் பழுதடைந்த 170 மின் கம்பங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை மேம்பாட்டு திட்டம் மற்றும் வேளாண்மையில் பன்முகப்படுத்துதல் திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டங்கள் விவசாய துறையால் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மாஹே துறைமுகத்தின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பு தொடர்ந்து நடைபெறுவதற்காக கேரளா துறைமுக பொறியியல் துறைக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இதனை அடிப்படையாக கொண்டு அரசு இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். 2024 டிசம்பர் மாதம் முதல் சிவப்பு அட்டை வைத்துள்ள குடும்பங்களுக்கு மாதம் 20 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசியும் இலவசமாக வழங்கும் திட்டம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் கர்ம வீரர் காமராஜர் திட்டத்தின் கீழ் மாஹே பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மொத்தம் 353 மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2024-2025 நிதியாண்டில் 217 புதிய பயனாளிகளுக்கு முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் பென்ஷன் வழங்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர் இத்திட்டத்திற்கான மாதந்தோறும் 1.21 கோடி செலவிடப்படுவதாக தெரிவித்தார். மாஹே பகுதியில் கொரோனா நோயால் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு இதுவரை ரூபாய் 40 லட்சம் கருணை தொகை வழங்கப்பட்டுள்ளதாக பட்டியலிட்ட அவர் மாஹே கூட்டுறவு தகவல் தொழில்நுட்ப மையத்திற்கான நிர்வாக கட்டிடத்தை கட்டுவதற்காக அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக தெரிவித்தார். இந்நாளில் புதுச்சேரி அரசின் சார்பாகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் சார்பாகவும் அன்பு, அக்கறை மற்றும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் மாஹே மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாஹே மக்களின் நலன் எங்கள் அரசின் இதயத்திற்கு மிக அருகில் உள்ளது. இந்த 78வது சுதந்திர ஆண்டு நமது தேசத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் புதிய உறுதி, புதிய உற்சாகம் மற்றும் புதிய ஆற்றல் கொண்ட திருநாளாகும். நாம் இன்று அனுபவிக்கும் சுதந்திரம் எண்ணற்ற முன்னோர்கள் செய்த தியாகம், துறவு மற்றும் தவத்தின் பயனாகும். நாம் மகாத்மா காந்தி, சர்தார் பட்டேல், பண்டிட் நேரு,
ஐ.கே. குமரன் மாஸ்டர் மற்றும் எண்ணற்ற சுதந்திர வீரர்களை நினைவு கூர்கிறோம். அவர்களின் போராட்டங்களால் தான் நாம் இன்று சுதந்திர குடிமகன்களாக வாழ்கிறோம். இந்தியா ஒரு தொன்மையான தேசம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறும் 1000 ஆண்டு கால பண்பாட்டு பாரம்பரியமும் கொண்டது. கடந்த 4 ஆண்டுகளில் எங்கள் ஆட்சி காலத்தில் மாகே பகுதியில் நடந்த முக்கிய முன்னேற்றங்களையும் வரவிருக்கும் திட்டங்களையும் மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் என். ரங்கசாமி அவர்களின் திறமையான தலைமையில் புதுச்சேரி மக்களின் நலனுக்காக, குறிப்பாக மாகே மக்களுக்காக பல திட்டங்களை அரசு முன்னெடுத்துள்ளது. எங்கள் அமைச்சரவை நிர்வாகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று உங்களுக்கு உறுதியளிக்கிறது. பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம். பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை மாகே பொதுப்பணித்துறை கடந்த 4 ஆண்டுகளில் மாகே பகுதியில் பல்வேறு சாலை பணிகள் உட்பட பல வேலைகளை மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளது. கீழே முக்கிய சாதனைகளாக வழங்கப்பட்டுள்ளன. 1. கட்டடம் மற்றும் வளர்ச்சி பணிகள் மீதியுள்ள பகுதிகள் விரைவில் நிறைவு பெறும். ரூபாய் 5 கோடி மதிப்பான நிதியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த பணி ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மாகே அரசு பொது மருத்துவமனையில் புதிய கட்டுமான பணி ₹7 crores 50 lakh செலவில் ஒரு ஆண்டுக்குள் நிறைவு பெறும் டெண்டர் நடைமுறைகளை இறுதி கட்டத்தில் உள்ளது. எஸ்பி அலுவலகம் மற்றும் வசிப்பிடம் கட்டுமானத்திற்காக டெண்டர் நடைமுறையில் உள்ளது. இவ்வாண்டிலேயே பணி தொடங்கப்படும். மதிப்பீட்டு தொகை ₹3 crores 95 lakhs. நபார்ட் கடனின் கீழ் மாநில பங்கு உட்பட ₹5 crores செலவில் மாகே பகுதியில் 9 சாலைகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மழைக்காலம் முடிந்தவுடன் மீதமுள்ள பணிகள் விரைவில் நிறைவு செய்யப்படும். மஞ்சக்கல்லில் 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொள்ளளவு கொண்ட சமபங்கு கட்டுமான பணி ₹48 lakhs செலவில் நடைபெற்று வருகின்றன. அவை நிறைவு பெறும் நிலைக்கு அருகில் உள்ளது. மாகே அரசு பொது மருத்துவமனையில் ₹1 crore 20 lakhs செலவில் கிச்சன் பில்டிங் மற்றும் பணி நிறைவு செய்யப்பட்டுள்ளது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மாகே அரசு பொது மருத்துவமனையில் மாகே பகுதியில் முக்கியமாக சிறப்புமிக்க நிறுவனங்களில் ஒன்றாகும். ABPMJAY மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இதுவரை மாகே மக்களுக்கு 9470 மருத்துவ காப்பீட்டு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி பாகூர் தொகுதியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தொழிலதிபர் ரீகன் ஜான்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட புதிய காமராஜ் நகர் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளாக அப்பகுதி இளைஞர்களால் செயல்பட்டு வரும் அன்னை தெரேசா இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக வருடந்தோறும் சுதந்திர தின விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்வருடம் சுதந்திர தின விழாவில் AJK மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநரும் தொழிலதிபருமான திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதன் பின்னர் மகளிருக்கு நடைபெற்ற கோல போட்டியினை கண்டு களித்தார். நிகழ்ச்சியில் அப்பகுதி இளைஞர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு திரு ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருக்கு அந்த பகுதி இளைஞர்கள் அவரின் அனைத்து செயல்களுக்கும் ஆதரவாக உறுதியோடு உடனிருந்து செயல்படுவதாக தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் நிகழ்ச்சியில் பேசுகையில், இளைஞர்கள் தொடர்ச்சியாக 20 வருடமாக தேசப்பற்றோடு நமது தேசத்தின் சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்னும் வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இதுபோன்று இளைஞர்கள் ஒன்றாக இருந்து நமது தேசத்தின் சுதந்திர தின விழாவை ஒற்றுமையாக கொண்டாட வேண்டும் என்றும், மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தருவேன் என்று உறுதியளித்தார். விழாவினை முன்னிட்டு இன்றும் நாளையும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற உள்ளது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நாளை மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் திரு ரீகன் ஜான்குமார் அவர்கள் பரிசு வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் அன்னை தெரேசா இளைஞர் மன்ற தலைவர் திரு கார்த்திகேயன், துணைத் தலைவர் பாபு, பொருளாளர் ஹரி, துணை பொருளாளர் மதன், செயலாளர் ராதாகிருஷ்ணன், துணை செயலாளர் சதீஷ் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர்.
அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 79வது சுதந்திர தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற வண்ணமயமான விழாவில் முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து காவல்துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். மேலும் கடந்த ஆண்டின் சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட காரைக்காலில் உள்ள DR பட்டினம் காவல் நிலையத்திற்கு விருது மற்றும் ரூபாய் 25,000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறை, மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையின் அணிவகுப்பு மரியாதை முதல்வர் ரங்கசாமி ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து பல்வேறு பள்ளி மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதனிடையே சுதந்திர தின உரையாற்றிய முதல்வர் ரங்கசாமி தனது உரையில் புதுச்சேரியின் மரப்பாலத்திலிருந்து முள்ளோடை வரை உள்ள கடலூர் தேசிய நெடுஞ்சாலையை அகலப்படுத்தி மேம்படுத்த ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் 50 MLT கடல் நீரை குடிநீராக மாற்றும் திட்டம் 500 கோடியில் தொடங்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாத ஓய்வூதியம் 12,000 15,000 உயர்த்தி வழங்கப்படும். பெண் குழந்தைகளுக்கான முதலமைச்சரின் அரவணைப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக பிறந்த 5,884 பெண் குழந்தைகளுக்கு இதுவரை தலா 50,000 வீதம் ரூபாய் 29.42 கோடி வைப்பு தொகையாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அரசின் எந்தவித நிதி உதவியும் பெறாத வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் ரூபாய் 1000 உதவித்தொகை இதுவரை 70,000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் இத்திட்டம் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை செயலர்கள், அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் 79வது சுதந்திர தின விழாவில் அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் கடற்கரை சாலையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அமைச்சர் திருமுருகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறை, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சுதந்திர உரையில் அமைச்சர் திருமுருகன் பேசுகையில், காரைக்கால் மாவட்டம் வளர்ச்சிக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். சுதந்திர தின விழாவில் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் குலந்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி காரைக்காலில் பாஜக OBC சார்பில் தேசிய கொடி ஏற்றி மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கப்பட்டது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்காலில் பாஜக OBC அணி சார்பில் OBC அணி முன்னாள் தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் பொறுப்பாளர் DKSM மீனாட்சி சுந்தரம் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் சுரேஷ் கண்ணா, மணியம்மை, வடக்கு தொகுதி தலைவர் பாலசுப்பிரமணியன், சசிகுமார் உள்ளிட்ட ஏராளமான பாஜக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் இன்று நாட்டின் 79வது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன், விடுதலை போராட்ட வீரர்கள் தங்களது உயிரை கொடுத்து வாங்கிய சுதந்திரத்தை பேணி காக்க வேண்டும் என்றும், புதுச்சேரி அரசு துறைகளில் ஆதி திராவிட நலத்துறை முன்மாதிரியான துறையாக செயல்பட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதியேற்க வேண்டும் என்றார்.
இந்த விழாவில் துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், கதிரவன் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தையொட்டி ஆரோவில்லில் நடைபெற்ற போன் ஃபயர் நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டினர், உள்ளூர் வாசிகள் கலந்து கொண்டு கூட்டு தியானம் செய்தனர். புதுச்சேரி அருகே சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது. இங்கு உலகத்தில் உள்ள பல்வேறு நாட்டினை சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி இங்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இன்று அதிகாலையில் ஆரோவில் மாத்திர் மந்திர் அருகே உள்ள ஆம்பி தியேட்டரில் இந்திய திருநாட்டின் ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக போன் ஃபயர் ஏற்றப்பட்டு கூட்டு தியானம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் ஆரோவில் வாசிகள் கலந்து கொண்டனர். தீப்பிழம்பின் ஒளியில் மாத்தூர் மந்திர் தங்க நிறத்தில் ஜொலித்ததை பார்வையாளர்கள் வெகுவாக கண்டு ரசித்தனர். நாட்டின் 79வது சுதந்திர தினத்தையொட்டி சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் சுதந்திர தினத்திற்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறும் வகையில் வீடுகள், வர்த்தக நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தேசிய கொடி ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என பிரதமர் அறிவித்திருந்த நிலையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டு வருகிறது. இதனையடுத்து மாவட்ட பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணியில் 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து பொய்யாமூர்த்தி விநாயகர் கோயிலில் நிறைவடைந்தது. இந்நிகழ்ச்சியை மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர் ரத்தினவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் மாநில துணைத் தலைவர் கணபதி, மாநில செயலாளர் துரை சேனாதிபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளை சார்பில் இந்திய தேசத்தின் 79வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா மேற்கு தேரடி வீதி பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளை வளாகத்தில் தேசிய கொடி ஏற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதியில் இயங்கி வரும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 5 பள்ளிகளின் சிறந்த மாணவர்களுக்கு ஊக்க பரிசளிப்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளையின் துணை மேலாளர் தமிழரசி வரவேற்புரையாற்றினார். திருப்பூனை கிளை மேலாளர் ஐசக் சுனில், வாடிக்கையாளர்களும் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளருமான சூசை மரியநாதன் டோம்னிக், வில்லியனூர் கிளையின் ஊழியர் மோனிகா ஸ்ரீ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாரத ஸ்டேட் வங்கி வில்லியனூர் கிளை மேலாளர் ராஜதுரை வெங்கடேசன் தலைமை தாங்கி தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சுதந்திர தின உரையாற்றினர். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா மதகடிப்பட்டு கிராமத்தில் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் ஏற்பாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருப்பூனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழா ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் ஏற்பாட்டில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வில்லியனூர் துணை வட்டாட்சியர் பிரேம் சந்தர் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினார். மேலும் அப்பகுதியை சார்ந்த இளைஞர்களை பாராட்டும் விதமாக திருப்புனை தொகுதி அளவில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் முதலிடத்தை வென்ற இளைஞர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்து வாழ்த்துக்கள் கூறினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற நபரை உயிரை பொருட்படுத்தாமல் கடலில் இறங்கி காப்பாற்றிய போலீசாரின் செயல் பல்வேறு தரப்பினரிடையே பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நாளை நாட்டின் 79வது சுதந்திர தினம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.
இதனையொட்டி விழா பாதுகாப்பு சம்பந்தமாக பெரியகடை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது 50 வயது மதிக்கத்தக்க நபர் காந்தி சிலை அருகே கடலில் இறங்கி ஆழமான பகுதிக்கு செல்வதாக சுற்றுலா பயணிகள் அளித்த தகவலின் பெயரில் சிறப்பு உதவி ஆய்வாளர் பாஸ்கரன் உயிரை பொருட்படுத்தாமல் கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயன்ற நபரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். விசாரணையில் திருச்சியை சேர்ந்த ஜோசப் என்பதும் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறில் புதுச்சேரிக்கு வந்து மது அருந்திவிட்டு போதையில் தற்கொலைக்கு முயன்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு அறிவுரை கூறி ஊருக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பான வீடியோ தற்பொழுது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மேலும் சிறப்பாக பணியாற்றிய பெரியகடை போலீசாரை சீனியர் எஸ்பி கலைவாணன் உட்பட பலரும் பாராட்டியுள்ளனர். புதுச்சேரியில் ஸ்டார்லிங்க் செயலியில் முதலீடு செய்தால் 30 நாட்களில் பணம் இரட்டிப்பாகும் என நம்பி 100க்கும் மேற்பட்டோர் 1 கோடிக்கு மேல் முதலீடு செய்து பணத்தை இழந்தவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்ற அடிப்படையில் ஸ்டார்லிங்க் என்ற செயலியில் முதலீடு செய்தால் இரட்டிப்பாக 30 நாட்களில் பணம் தருகிறோம் என்று சொல்லியதை நம்பி புதுச்சேரி மக்கள் முதலீடு செய்து இருக்கின்றனர். குறிப்பாக 10,000 ரூபாய் முதலீடு செய்தால் தினமும் 400 ரூபாய் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைத்தது போல் போலியாக காண்பித்திருக்கின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இது உண்மை என்று நம்பி மேலும் தங்கள் கணக்கில் தினமும் பணம் வருகிறது என நம்பி கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர். இது தொடர்பாக 5க்கும் மேற்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய நாட்டின் 79வது சுதந்திர தின விழா வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நமது இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் தேசிய கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த 79வது சுதந்திர தின விழாவில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி தேசிய கீதம் இசைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை பற்றி சிறப்பு வரலாற்றை எடுத்து கூறினர். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுது பொருட்களை துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மாணவர்களுக்கு வழங்கி வரலாற்றின் சாதனைகளை பற்றி எடுத்து கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டாட்சியர் சேகர், துணை வட்டாட்சியர் பிரேம்சந்தர், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அதிகாரிகள், வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வருமான வரித்துறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் புதுச்சேரி இணை ஆணையர் அன்பழகன் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். நாடு முழுவதும் இன்று 79வது சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி வருமான வரித்துறை அலுவலக வளாகத்தில் இன்று சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி இணை ஆணையர் அன்பழகன் தலைமையேற்று தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினார். பின்னர் அலுவலக காவலர்களின் அணிவகுப்பில் பங்கேற்று சுதந்திர தினத்தின் பெருமையை பற்றி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவின் ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி கிஷோர், வருமான வரி அதிகாரி ராதாகிருஷ்ணன், வருமான வரி ஆய்வாளர் கோவிந்தன் மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் தயாநிதி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். மேலும் அலுவலகத்தில் பிற அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு தேசிய உணர்வை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் பிரசித்தி பெற்ற அருள்மிகு செங்கல்நீர் அம்மன் ஆலய ஆடி பெருவிழா தேரோட்டத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து தொடங்கி வைத்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கல் நீரம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளியில் நடைபெறும் தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சிக்காலம் முதலே ஆளுநர் தேரை வடம் பிடித்திழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைப்பது வழக்கம். இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தின் ஆடி பெருவிழா கொடியேற்றம் கடந்த வாரம் வெகு விமர்சையாக தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி மற்றும் கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய விழாவில் அருள்மிகு செங்கல்நீர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக செங்கல்நீர் அம்மன் ஆலய தேர் திருவிழா வெள்ளிக்கிழமையான இன்று நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதில் சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகிய முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். தேரோட்டமானது வீராம்பட்டினம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா நடைபெற்றது. தேர் திருவிழாவில் சமூக அமைப்புகள் சார்பில் அன்னதானம், தண்ணீர், மோர் பந்தல்கள் அமைக்கப்பட்டிருந்தன. திருவிழாவை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். 3 இளைஞர்கள் கொலை வழக்கில் சிறையில் உள்ள பிரபல ரவுடி மீது குண்டாஸ் பாய்ந்தது. புதுச்சேரி ரெயின்போ நகரில் கடந்த பிப்ரவரி மாதம் பிரபல தாதா தெஸ்தானின் மகனான ரிஷி, திடீர் நகர் தேவா, ஜே நகர் ஆதி ஆகியோர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இந்த கொலை வழக்கில் ரெயின்போ நகரை சேர்ந்த பிரபல ரவுடியான சிவசங்கர் உட்பட 10க்கும் மேற்பட்டோரை பெரியகடை போலீசார் கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் கைதான சிவசங்கரை குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கிழக்கு பகுதி போலீஸ் எஸ்பி இஷா சிங் கலெக்டர் குலந்துங்கனுக்கு பரிந்துரை செய்திருந்தார். இதை ஏற்று அவர் சிவசங்கர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.